கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வாரம் முழுவதிலும் பாதுகாத்து பத்திரமாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவை, சந்தோஷமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஆரம்பம் கடைசி உங்களுடைய பிரசன்னம் கூட இருந்து ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வசனங்கள் ஒவ்வொன்றையும் நன்றாக படித்து அதன்படி நடப்பதற்கு ஆவியான உதவி தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம் படிக்கிறது என்னவென்றால் ஓய்வு நாள். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஓய்வு நாள் எப்படி வந்தது என்று நாம் தியானிப்போம். தேவன் 6 நாட்கள் வேலை செய்தார் என்று சொல்லி வசனம் சொல்லப்படப்படுது. அவரை தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வானம், பூமி, பூமியில் உள்ள பொருட்கள், கடல், தண்ணீர், வெளிச்சம், இரவு, பகல், மிருகங்கள் எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கி புல், பூண்டு, பூ, அழகான இயற்கை எல்லாம் உண்டாக்கிட்டு எல்லாம் பார்த்து எல்லாமே நன்றாக இருக்கிறது என்று தேவன் திருப்தியாக இருந்தார். அதன் பின்பு 6வது நாள் மனிதனாகிய நம்மை உண்டாக்கினார். மண்ணினாலே ஜீவ ஊதி மனிதனை உண்டாக்கி வைத்தார். அப்போது அர்த்தம் 6வது நாள் தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்பதனால மனிதர்களாகிய நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தேவனுக்கு இருந்தது. அதனால் தேவன் யோசித்திருக்கலாம், 6 நாள் மனிதர்களுக்கு சொந்த வேலை செய்ய, சம்பாத்தியம் பண்ண, எல்லா காரியத்துக்கும் 6 நாள் போதும். 7வது நாள் ஓய்வு இருக்க வேண்டும். எல்லாரும் வேலை செய்து நல்ல ஓய்வு 7வது நாள். அந்த நாள் தேவனுக்கு சொந்தமான நாள். ஏன்னா தேவன் 7வது நாளை பரிசுத்தமாக மாற்றினார் என்று சொல்லி ஜெனிசிஸ் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஜெனிசிஸ் 2வது அதிகாரத்தில் தேவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கினார். அப்போ அந்த ஓய்வு நாள் தேவனுக்கு சொந்தமானது. அதனால் ஓய்வு நாளில் நாம் வீட்டில் தூங்கி விதமானதை சாப்பிட்டு அப்படி ஓய்வு இல்லாமல் தேவனுடைய ஆலயத்திலே நாம் போய், நம்ம யாரானாலும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், நார்மலாக இருக்கலாம், டெஃபாக இருக்கலாம், பிளைண்டாக இருக்கலாம், பார்வையற்றவர்களாக இருக்கலாம், எல்லாரும் அவங்க சொந்தம் இடத்துல போய் தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த நோக்கத்தின்படி இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம். தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய வசனத்தை தியானம் செய்கிறோம். தேவனுக்குள்ளே இருக்க வேத வசனத்தை நாம் வாசித்து புரிந்து கொள்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்படி நிறைய காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் நாம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்து முடித்து மன சமாதானத்தோடு திருப்தியாக சந்தோஷமாக நாம் வீட்டுக்கு திரும்பி வருகிறோம். அது ஒன்று தான் தேவனுக்கு வேண்டும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு ஓய்வு நாளாக கொடுக்கணும். காலையில் 2 மணி நேரம் போய் ஜெபம் முடித்து திருப்பி நமக்கு ஓய்வு. நாம் சுற்றுலா பார்க்க போகலாம், அல்லது வேறு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகலாம். சுகவீனம் இருக்குது எல்லாம் மத்தியானம் டைம் ஆண்டவர் கொடுத்துருக்குறல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை
எல்லாரும் அழைத்து போனீங்களா? நான் போயிட்டு நாங்கள் ஃபேமிலி போய் வந்தோம். நீங்கள் அது போல் ஆலயத்துக்கு போனீங்களா? ஆனால் நாம் ரியலைஸ் பண்ண வேண்டும், தேவன் ஓய்வு நாளை அவரை ஆராதிக்க வேண்டும். தேவன் உண்டாக்கின பொருட்களை ஆராதனை செய்யாதபடிக்கு தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்ற முக்கியமான இந்த நாள். அது தாவீது ராஜா சொல்லுவார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. சங்கீதம் 84:10 வசனம். சங்கீதம் 84:10 என்ன சொல்கிறார்? 1000 நாள் கொடுத்தாலும் அதை விட முக்கியமான சந்தோஷமான நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதித்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பேசி ஒரு சமாதானமான நாள்னு தாவீது சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம் சொந்தம் இல்லை, அவசியம், கண்டிப்பாக வேண்டும். இப்போ சில பேர் ஆலயம் போகிறாங்க, சில பேர் வீட்டில் இருக்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் இருந்து நம்ம டிவி பார்த்து நம்ம பண்ணலாம். தேவன் வீட்டுக்குள்ளே நம்ம பலவிதமான காரியங்களை பேசுகிறோம், செய்கிறோம். ஆலயத்தில் ஆண்டவருக்கு பரிசுத்தமான இடமா அதை இருக்கிறபடியினால் பரிசுத்தமான இடத்துல நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நம் சில பேர் போக விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், சிலர் ஆசை இல்லாமல் இருக்கலாம், சொந்த ஃபேமிலி பிரச்சனை தெரியவில்லை. பட் உண்மையாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அது இது தாவீது சொல்லும்போது அந்த சந்தோஷமான நாள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமானது. அது ஆராதனை, தேவனை துதித்து பாடுகிறது மிகவும் முக்கியமானது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். உதாரணமாக ஒரு ஃபேமிலி, 2 பேர், ஒரு பையன் ஒரு பெண். அவங்களுடைய ப்ரோக்ராம் எப்படியோ 2 பேரும் மீட் பண்ணி 2 பேரும் இருந்து போக 2 பேரும் நல்லா பேசுகிறது சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ அந்த மனிதன் தேவனை தெரியாத குடும்பம், பெண் கிறிஸ்தவ குடும்பம். ஆனால் 2 பேரும் வேண்டும் பிளான். அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, வேண்டாம் குழப்பம். கடைசியில் ஓகே 2 பேரும் திருமணம் செய்யலாம். அப்போ 2 பேர் எங்கே அந்த பையன் என்னது ஆலயத்தில் ப்ராமிஸ் திருமணத்துக்கு தேவன் சொன்ன வார்த்தைகளை போதகர் சொல்லும்போது அதை ப்ராமிஸ் பண்ணி ஏற்றுக்கொண்டு பெண் 2 பேர் சேர்த்து கொடுத்து அந்த திருமணம் நல்ல முறையில் எல்லாம் முடிந்தது. இங்கே ஆலயத்துக்குள்ளே நிறைய ஜனங்கள் உட்கார்ந்து அங்கங்கே பார்த்துட்டே இருக்கும்போது 2 பேர் அந்த ஆண் கையெழுத்து போட்டு முடித்து விட்டார். நாள் போக பையன் ஆலயத்துக்கு போக விருப்பமில்லை. பெண் கல்யாணத்துக்கு முன்னால் நிச்சயம் நான் ஆலயத்துக்கு வருவேன், ப்ராமிஸ், இப்போ வரவில்லை என்று 2 பேர்கள் வாக்குவாதம். நாள் போக அதிக கஷ்டமான குழப்பம், பிரச்சனை, கவலை. அப்படி யோசிக்கிறதுக்கு அந்த பெண் ஒழுங்காக ஆலயத்துக்கு போவாங்க. பிள்ளைகள் நல்ல படிப்பு எல்லாமே நன்றாக இருக்கா. அந்த போக நிறைய வருடங்கள் அப்புறம் என்ன சொன்னால் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார். தனிமையாய் பிள்ளைகள் சேர்ந்து போகும்போது குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லை, எப்போதும் பேசி குழப்பம். ஆனால் அந்த மனிதன் எப்போ ஆலயத்துக்கு
போக ஃபேமிலியாக போய் தேவனை ஆராதிக்க தொடங்கினாங்க. அப்போலேருந்து ஃபேமிலி அதிக சந்தோஷமாக இருந்தது. கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து அன்பாக இருந்து ஃபேமிலி ஜபம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமான நல்ல குடும்பமாக மாறினது. இல்லை என்னது நாம் முக்கியமாக தேவனை ஆராதிக்க வேண்டும். நான் ஒருவேளை தேவன் தெரியாத குடும்பமாக இருக்கலாம், ஆனால் பெண் கிறிஸ்தவன் அப்போ நமக்கு தெரியும், அவங்க சொல்லி கொடுத்து போய் ப்ராமிஸ் பண்ணி தப்பு செய்யக்கூடாது. இப்போ உலகத்தில் நிறைய பேர் அது போல் இருக்காங்க. மூலமாக வேறு பரவாயில்லை, ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் போய் தப்பை மன்னிப்பு கேட்டு தேவனோடு இணைந்து ஃபேமிலி சந்தோஷமாக வாழ வேண்டும். தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்தது 7 ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். எல்லா ஜனங்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும். வேறு எங்கேயும் போக தேவன் சொல்லவில்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். சும்மா எல்லாரும் போகிறாங்க, நான் போகிறேன் அப்படி யோசிக்கக்கூடாது. நான் பரிசுத்தமாக, என்னுடைய குடும்பம் பரிசுத்தமாக தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிற நல்ல எண்ணத்தோடு நாம் தேவனை துதிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி தெரியலை, பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்தி எப்பொழுது நம்முடைய வாய் தேவனை துதிக்கிறதாக இருக்கும்போது தேவ ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கும். சில சமயத்தில் கஷ்டங்கள், குழப்பங்கள், ஃபேமிலியில் பிரச்சனைகள் வர்றதுனால அதனால உட்காந்து நான் இனி போக வேண்டாம், வேதம் வாசிக்க வேண்டாம் அப்படி இருக்கக்கூடாது. தப்பு. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் விதவிதமான குழப்பங்கள், கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அதையே நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம தேவனிடத்தில் சொல்லி ஜெபி, ஆலயத்தில் போய் தேவனிடத்தில் பேசி ஜெபி. நிச்சயமாக தேவன் வெற்றியின் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார். சரியா? புரிஞ்சுதான்? ஜெபி. அன்பின் பரலோகத்தின் பிதாவே, சந்தோஷமான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் ஆண்டவருக்கு சொந்தமான நாள். உலகத்திலே நாங்கள் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு சொந்தமான நாள் என்பதை உணர்ந்து ஆலயத்திற்கு போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவித்தாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் ஆலயத்திற்கு போக வேண்டும். வீட்டிலே இருந்து விடாதபடிக்கு ஆலயத்தில் சென்று தேவனை துதித்து பாடி வேதத்தை வாசித்து ஃப்ரெண்ட்ஷிப் ஐக்கியப்படத்தக்கதான கிருபை தரும்படியாக செபிக்கிறப்போதும் கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, சோர்வோடு, பலவிதமான கஷ்டங்களோடு நெருக்கடியான வாழ்க்கை சேர எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் தொட்டு நல்ல சுகம்பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, என்னென்ன நன்மைகள் சொந்தம் குடும்பத்தில் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்துருக்கிறாங்களோ ஆண்டவர் அவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். மீதியான நேரத்தில் உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.